நற்செய்தி வாசகம். புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 45 தொடக்கம் 51. அக்காலத்தில் பிலிப்பு நத்தனியேலை போய் பார்த்து, இறைவாக்கினர்களும் திருச்சட்ட நூலில் மோசேயும் குறிப்பிட்டுள்ளவரை நாங்கள் கண்டு கொண்டோம். நசரேத்தைச் சேர்ந்த யோசேப்பின் மகன் இயேசுவே அவர் என்றார். அதற்கு நத்தனியேல், நசரேத்தில் இருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று கேட்டார். பிலிப்பு அவரிடம், வந்து பாரும் என்று கூறினார். நத்தனியேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ரவேலர், கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார். நத்தனியேல், என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார். இயேசு, பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்திமரத்தின் கீழ் இருந்தபோதே நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார். நத்தனியேல் அவரை பார்த்து, ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ரவேல் மக்களின் அரசர் என்றார். அதற்கு இயேசு, உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறீர்? இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார். மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று அவரிடம் கூறினார். சிந்தனை. இன்று திருத்தூதரான புனித பர்த்தலோமேயுவின் விழாவை கொண்டாடுகின்றோம். நத்தனியேல் என்று அறியப்பட்டவரே பர்த்தலோமேயு ஆவார். இறைவாக்கினர்களும் திருச்சட்ட நூலில் மோசேயும் குறிப்பிட்டுள்ளவரை நாங்கள் கண்டோம். நசரேத்தைச் சேர்ந்த யோசேப்பின் மகன் இயேசுவே அவர் என்று பிலிப்பு அவரிடம் சொன்னபோது நத்தனியேல் தனது கடும் சந்தேகத்தை எழுப்புகின்றார். நசரேத்தில் இருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ? ஏனெனில் வாக்களிக்கப்பட்ட மெசியா பெத்லகேமில் இருந்தே வருவார் என்று யூதர்கள் நம்பியிருந்தார்கள். உண்மையிலே இயேசு பெத்லகேமிலேயே பிறந்தார். அவர் வளர்க்கப்பட்ட இடமே நசரேத்து. இதனை நத்தனியேல் உடனடியாக உணர்ந்து கொள்ளவில்லை. இதில் இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம், நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை மட்டில் இலகுவில் சந்தேகங்கள் எழலாம். காரணம், நாம் அவற்றை முழுமையாக விளங்கிக் கொள்ளாததே ஆகும். ஆயினும் நாம் எமது சந்தேகங்களை தெளிவாக்கக்கூடிய உண்மைகளை அறிந்து கொள்வதற்கு எமது உள்ளங்களை திறந்து வைத்திருக்க வேண்டும். இங்கு நத்தனியேல் தமது சந்தேகத்தை பலமாக வெளிப்படுத்தி இருந்தாலும் பிலிப்பு சொன்னதற்கு தமது உள்ளத்தை திறந்தே வைத்திருந்தார். மிகச்சிறந்த பதில் ஒன்றை பிலிப்புவும் சொல்லுகின்றார், வந்து பாரும். பிலிப்பு நத்தனியேலை இயேசுவிடம் கூட்டி வந்தபோது விரைவிலேயே நத்தனியேல் தமது நம்பிக்கையை பகிரங்கமாக பலமாக அறிக்கையிடுகின்றார். நீரே இறைமகன், நீரே இஸ்ரவேல் மக்களின் அரசர். இயேசு அவரோடு அதிகம் பேசவில்லை. ஆக அவர் அத்திமரத்தின் கீழ் இருந்ததை கண்டேன் என்றும் அவர் கபடற்றவர் என்றுமே இயேசு நத்தனியேலுக்கு கூறினார். கபடற்றவர் என்பது அவர் நேர்மையானவர், 2 முகம் கொண்டவர் அல்ல என்பதாகும். உண்மையாக அவ்வேளையில் கடவுளிடம் இருந்து பெற்ற அருளே நத்தனியேலின் உள்ளத்தில் செயலாற்ற அவர் இயேசுவிடம் வந்து அவரே மெசியாவென்று கண்டுணர்ந்து மாபெரும் தமது நம்பிக்கையை அறிக்கையிடுகின்றார். நாமும் நம்பிக்கை பற்றிய எமது குழப்பங்களையும் சந்தேகங்களையும் திறந்த உள்ளத்துடன் ஆண்டவரிடமே கொண்டு வருகின்ற போது அவர் அனைத்தையும் தெளிவாக்குவார் என்று நத்தனியேல் என்று எமக்கு கற்றுத்தருகின்றார். இந்த நத்தனியேலின் நேர்மையான உண்மையான கபடற்ற தன்மையையும் அவரது உண்மைக்கான திறந்த உள்ளத்தையும் இன்று நாங்கள் சிந்திப்போம். எமது எல்லா கேள்விகளையும் சந்தேகங்களையும் ஆண்டவரிடமே கொண்டு வருவோம். வாத பிரதிவாதங்களாலோ அல்லது உறுதிப்படுத்தல்களாலோ ஒருவருக்கு நம்பிக்கை வந்து விடுவதில்லை. அது கடவுளின் கொடை. தூய்மையான
திறந்த உள்ளத்தோடு ஆண்டவரிடமே வந்து அதனை ஒருவர் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை உணர்ந்து கொள்வோம். செபம். ஆண்டவரே, நீர் எமக்கு சொல்லித்தர விரும்புகின்ற உண்மைகளை திறந்த மனதோடு உம்மிடம் வந்தே கண்டுணர்ந்து கொள்ள அருள் தாரும். ஆமென்.